ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான 5 இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை படித்து முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா allinterview.com. கூகுளில் போயிட்டு allinterview.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கேட்டகரிஸ் அண்ட் கம்பெனிஸு, பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸு இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் போயிட்டு ஐபிஎம், டிசிஎஸ் இந்த மாதிரி முன்னணி கம்பெனிஸோட நேம்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஐபிஎம்ங்கிறத நான் இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதை கிளிக் பண்ணி பார்த்ததும் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு 229 ஆன்சர்ஸ் இருக்குது. இத்தனை பேர் வியூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்சரை வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்ததும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேமகுமார் அப்படிங்கிறவர் அவர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி ஒருத்தங்க ஒரு விதமாக வந்துட்டு அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இன்டர்வியூக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேட்டகரிஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு இன்ஜினியரிங் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் செக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே லிஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு எந்தெந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே காமனாக கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா chetanasinterview.com. கூகுளில் chetanasinterview.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜிடிக்கான டிப்ஸு. ஜிடி அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப்பாக ஒரு 4 பேர் இல்லை 5 பேரை பேச விட்டு ஒரு டாபிக் மூலமாக அதில் யார் அதிகமாக டாபிக் பற்றி பேசி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அதுக்கான டிப்ஸு, ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான டிப்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் வந்துட்டு ரெஸ்யூம் ரைட்டிங் டிப்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து எப்படிலாம் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான டிப்ஸு இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் நிறைய டிப்ஸ் எல்லாமே இது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஜாப் சர்ச் பண்ணுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா geekinterview.com. கூகுளில் போய்ட்டு GEEK இன்டர்வியூ INTERVIEW.com அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த geekinterview.comமும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் நிறையா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் ஃபண்டமெண்டல்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸு, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் அதில் நிறைய யார் யார் எப்படிலாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி எல்லாமும் இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டாபிக் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்றது. இந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் செக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சிவில் இல்லை எலக்ட்ரிக்கல் இல்லை ஏதாவது சூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ சூஸ் பண்ணி பார்த்ததும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் காமனாக கேட்கக்கூடிய அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டும் நிறையா ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு, இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னா placementpapers.net. கூகுளில் placementpapers.net அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா .comனு போட்டோம் அப்படின்னா வேறு வெப்சைட்டுக்கு போயிடும். .net அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டுக்கு போடணும். அதை மட்டும் நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா
நிறைய பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது. இப்போ அதில் வந்துட்டு நான் இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் கேட்கக்கூடிய அந்த பசில்ஸு, அந்த கேள்விகள் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ பசில்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண அப்படின்னா அதில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதில் கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு நிறைய பேர் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் பேப்பர்ஸு, இந்த கேம்பஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ இன்டர்வியூ ஜோன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனுக்கான டாபிக்ஸு, அதில் எப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இது எல்லாமே இருக்கும். ரிசியூம் கார்னர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரிசியூம்க்கான சாம்பிள்ஸு, இப்போ அதில் ரிசியூம் சாம்பிள்ஸில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு விதமாக ரிசியூம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசியூம் செட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வெப்சைட்டும் நிறையா ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னா freshersworld.com. கூகுளில் போயிட்டு freshersworld.com அப்படின்னு டைப் பண்ணிங்க. இப்போ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணதும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறையா கம்பெனிஸோட நேம் எல்லாமே இருக்குது. அந்த கம்பெனிஸில் உள்ள ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்துட்டு ஆல் ஜாப்ஸு, சாஃப்ட்வேர் ஜாப்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு இந்த மாதிரியான நிறைய சப் கேட்டகரிஸும் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படிங்கிறதுல ஜாப்ஸ் பை கேட்டகரி அப்படிங்கிறதுல ஐடியா இல்லை பேங்க்கா இந்த மாதிரியான கேட்டகரி சம்மந்தமாகவும் ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாப் பை கோர்சஸ்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா பிஇயா, எம்சிஏவா இந்த மாதிரி கோர்சஸ் மூலமாகவும் ஜாப்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸாக வந்துட்டு ஜாப்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வைஸாகவும் ஜாப்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு உதாரணத்துக்கு பிஇ, பிடெக் ஜாப்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நேம் என்ன, அதில் என்ன ரெக்குவயர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் அதற்கான எலிஜிபிலிட்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வியூ அண்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் மற்ற வெப்சைட்டில் பார்த்த மாதிரி அந்தந்த கம்பெனிஸ்க்கான பிளேஸ்மெண்ட் பேப்பர்ஸு, இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படிலாம் பண்ணணும், அந்த ரெஸ்யூம் எடுக்கிறதுக்கான டிப்ஸு எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்டிடியூட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லையும் ஆப்டிடியூடு, அந்த வெர்பல் அபிலிட்டி இந்த மாதிரியான டாபிக் கீழேயும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்துட்டு வெர்பல் அபிலிட்டி அப்படின்றத சும்மா நான் சூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா வெர்பல் அபிலிட்டியில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆன்டனிம்ஸு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸு. இப்போ வந்துட்டு எரர் கரெக்ஷன் இருக்குது. அதை நான் இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறேன். எரர் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய லிஸ்ட் இருக்குது. எரரான ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணணும் நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அஃபேர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அந்த ஜென்ரல் நாலேஜு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டும் கண்டிப்பாக நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடியது தான். ஸோ இந்த வெப்சைட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 5 வெப்சைட்ஸுமே ஜாப் சர்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் தான். இந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.